ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். எனக்கு யாராவது கட் பண்ணி கொடுத்தா நான் வந்து தைச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்போம். வாங்க, அதுலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த முன் சைடு தான். பேக் சைடு கூட நான் கட் பண்ணிடுவேன், ஆனால் முன் சைடு என்னால் கட் பண்ணவே முடியாது. எனக்கு இந்த அளவுகள் வந்து தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படிங்கிறது வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். முன் சைடு வந்து எப்படி கட் பண்ணலாம் சொல்லிட்டு ப்ராப்பராக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலோ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கிறேங்க. நான் வந்து பேக் சைடு வச்சு ஆம்கோலும் நெக்கு பகுதி நான் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கரெக்டான அளவில் அந்த டாட் வந்து பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட மிடில் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேங்க. மிடில் பாயிண்ட்லேருந்து அந்த டாட் வந்து எவ்வளோ இருக்க வைக்கிறதா நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதுலேருந்து நான் வந்து அலோ ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம வந்து ரொம்பவும் இழுக்கக்கூடாது, ரொம்பவும் நம்ம வந்து லூஸாக விடக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக நம்மளால் எந்த முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ப்ளவுஸை வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து டாட் எங்கனக்குள்ள இருக்கோ அங்கனக்குள்ள நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட் நம்ம புள்ளி வச்சோம் பார்த்திங்களா, அதிலிருந்து அதுக்கு கீழே எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் அந்த மாதிரி அந்த டாட்டுக்கிட்ட ஒரு கையை நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இன்னொரு கையை நம்ம எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துட்டேன். போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த பக்கம் முன் சைடு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு வேணுங்கிறத நமக்கு தெரியணுங்களா, அதுக்கு வந்து ப்ளவுஸோட அந்த ஊக்குப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கமாக நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து எடுத்துக்கிறீங்க. இந்த பக்கம் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த டாட் வந்து எங்கனக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நான் டாட் அந்த பிடிச்சிருக்க அளவுக்கும் நான் ப்ளவுஸோட அளவுக்கும் கரெக்டாக பிடிச்சிருக்கேன். ரொம்பவும் அப்படியே பிடிச்சி இழுக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான். இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான அளவு வச்சுக்கிறோங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க. தையலுக்கு நீங்கள் விடலை அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து வைக்கணும். வச்சுட்டு அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு கையில் கரெக்டாக இந்த பக்கமும் அந்த பக்கம் கரெக்டாக பிடிச்சிட்டு அதை வந்து ஒரு டாட் வந்து பிடிச்சிக்கிறேங்க. நான் வந்து தையலுக்கு விடலைங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ நான் இதையும் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து கொஞ்சமாக நான் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணுங்கிறக்காண்டி நான் வந்து லைன் வந்து போட்டுக்கிட்டேன். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். இப்போ மேலே நம்ம வந்து எந்த அளவுக்கு வச்சோமோ அதே அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே லைன்ஸ் நான் வந்து வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த லைனில் நான் வந்து வச்சுக்கிறேன். அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 3.25 இன்ச் இருந்துச்சு. அதே அளவுக்கு கீழே நான் வந்து 3.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அந்த நம்ம வரைஞ்ச பார்த்திங்கன்னா மிடில் பாயிண்ட்டு அந்த டாட் வைக்கிறதுக்கு அந்த இடத்துலேருந்து அந்த சைடு ஒரு 1.25 இன்ச். ஓகேங்களா? 1.25 ஆர் 1.5 இன்ச் வந்து வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் ஆர் 1.25 அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கு தேவையான மார்க் எல்லாமே பண்ணிட்டோம். அந்த மார்க் எல்லாம் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 1.5 இன்ச் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் மேலே உள்ள பகுதியும் ஜாயின் பண்ணுறேன். அடுத்து 1.5 இன்ச் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் மேலே உள்ள பகுதியை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம வந்து சேர்த்து தைச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் டாட் எடுக்கிறதுக்கு அதிலேருந்து அந்த டாட் வந்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு டாட்டு, அந்த டாட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மேலே எடுத்துக்கிறீங்க. அந்த 1.25லேருந்து அந்த டாட் இப்போ வந்து வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஒரு லைன் நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி ஒரு லைன் நான் வந்து போட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வரைஞ்சிட்டு இப்போ அந்த டாட் இப்போ வந்து வரைஞ்சிருக்கோம்ல, அந்த டாட்லேருந்து இந்த சைடு செகண்ட் டாட் வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான பகுதியில் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதே அளவில் சைடு 3வது டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த பக்கமாக ஒரு 1.25 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது இங்கே தான் பண்ணலை, எங்கனக்குள்ள வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எப்படி பண்ணணுங்கிறத நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன். இப்போ செகண்ட் டாட் வந்து வரைஞ்சிருக்கதை ஸ்ட்ரெயிட் லைனாகவே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுட்டு இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு 1/4 இன்ச், நடுவில் வந்து ஒரு இன்ச்சை வச்சுக்கிறேங்க. ஒன்று வச்சுட்டு இந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு போட்டுட்டோமா. இப்போ இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக அதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 டாட் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ 3வது டாட் வந்து நம்ம வந்து எங்கே எடுக்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா,
அந்த டாட்டில் ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த டாட்டை வந்து டச் ஆகிற மாதிரி வச்சு மேலே வந்து நீங்கள் வந்து லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாலே நமக்கு வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா கீழே டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டாட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து தள்ளி வச்சுக்கிறீங்க. அளந்து பார்ப்போம் 1/2 இன்ச் அளவுக்கு இருக்குதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து நான் வைக்கிறேன். 1லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து கரெக்டாக அந்த டாட் வந்து 3ஆவது டாட்டு பக்கத்தில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த மிடில் பாயிண்ட் வந்து பார்த்திங்களா அங்கேயும் டச் ஆகி வரும். நமக்கு வந்து 3ஆவது டாட்டு அப்படி வர்ற இடத்துல நம்ம வந்து ஒரு கோடு வந்து வரைஞ்சிக்கிறோங்க. ஓகேவா? இப்போ எப்படி 3ஆவது டாட்டு கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து 1.25 இன்ச் வந்து பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த டாட்டில் டச் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ மறுபடியும் நான் வந்து அந்த 1.25 இன்ச்சு டச் ஆகிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு டாட்டு, செகண்ட் டாட்டு, தேர்டு டாட்டு இது எல்லாமே நமக்கு வந்து கிடச்சி. அந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு டாட் நம்ம வந்து 1.25 இன்ச்சுக்கு அளவு கலந்தோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்டோட மிடில் பாயிண்ட். ஓகேவா? இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். கீழேருந்து நான் லைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கல ஒரு 13.5 இன்ச் அளவுக்கு இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் மேலே வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமாக நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மேலே வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 இன்ச் அளவுக்கு விட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சையும் எடுத்து இந்த பக்கமாக நான் வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு ப்ளவுஸ் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அது எப்படி பார்க்கணுன்னு தெரிலனா நீங்கள் எப்படி சொல்லுங்கள், நான் எப்படியும் சொல்கிறேன். இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 9 இன்ச் இருக்குன்னா நான் வந்து அந்த 9 இன்ச்சை மார்க் பண்ணி அதை வந்து லைன்ஸ் வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதை பண்ணியிருக்கணும், நம்ம பண்ணலை. நான் இப்போ பண்ணிக்கிறேன், பார்த்துக்குறேங்க. வரைஞ்சிட்டு இப்போ அந்த லைன்ஸ் நம்ம வந்து வரைஞ்சி பார்த்திங்களா, அதிலிருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே உள்ள டாட்டுக்கும் அந்த இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அங்கேருந்து அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மீதி இருக்க பீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மேலே வந்து ஆம்கோல் சைடும் அந்த சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது அப்படின்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எந்த அளவுக்கு கிளியர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ நாம் வந்து 3ஆவது டாட் வந்து வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான அளவு நான் வந்து கொடுக்க மறந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், பார்த்துக்கிறேங்க. இப்போ அந்த மிடில் பாயிண்ட்லேருந்து வச்சுட்டு இந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நீங்கள் வந்து தைக்க போகிறீங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளவுஸ்லேயுமே நீங்கள் வந்து வரைஞ்சிட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். அதுக்காக நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி டாட் இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து தெரியாது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நான் வந்து முடிச்சேன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கெங்கே எவ்வளோ பிடிச்சிருக்கோ அளவில் நான் வந்து சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 3 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து இருக்குது. நான் வந்து எழுதி காமிக்கிறேன் 3 இன்ச்சு. இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மேலே உள்ள டாட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மல் எல்லாருக்குமே நம்ம பண்ணக்கூடியது 1.25 இன்ச்சுக்கு. அதே அளவுக்கு இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 3 சைடுமே அந்த மிடில் பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னா கீழேருந்து மேலே நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் கட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த சைடு லென்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து பிடிக்கக்கூடிய டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு, இதுவும் ஒரு 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? மொத்தமாக நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வரும். அதே மாதிரி தான் இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச்சு, அந்த சைடும் ஒரு 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து தேவையான அளவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன், எழுதியும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.